அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் சென்ற காலத்தை தவிர உள்ள வினை சொற்கள், அதாவது வருங்கால வினை, ஏவல் வினை, விளக்கல் வினை, இவற்றிலெல்லாம் இறுதியில் ஷத்து வைத்த நூனையும் சேர்ப்பார்கள், ஷத்து இல்லாத சுக்குன் வச்ச நூனையும் சேர்ப்பார்கள். எதற்கு சேர்ப்பார்கள் என்று கேட்டால், உறுதியாக என்ற அர்த்தம் வருவதற்காக சேர்ப்பார்கள் என்ற பாடத்தில் அதில் சுக்குன் வச்ச நூனுடைய பாடத்தை பார்த்தோம். எஃப்அலுன்னு இருக்குதா, அந்த எஃப்அலு அணி அந்த 14 வரும். அந்த 14 இந்த நூனை சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாதுன்னா, 2 சுக்குன் வரக்கூடிய ஒரு நிலைமை வர்றதுனால அதெல்லாம் கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டு பார்த்தா எத்தனை இடத்துல சேர்க்கலாம்னு கேட்டால், எஃப்அலுவில் சேர்க்கலாம், எஃப்அல் அணியில் சேர்க்கக்கூடாது. எஃப்அலூனவில் சேர்க்கலாம், தஃபலுவில் சேர்க்கலாம், தஃபலானி எஃப்அல்னு சேர்க்கக்கூடாது. மறுபடி தஃபலில் சேர்க்கலாம், தஃபலானியில் சேர்க்கக்கூடாது. தஃபலூனவில் சேர்க்கலாம், தஃபலீனவில் சேர்க்கலாம், தஃபலானியில் சேர்க்கக்கூடாது, தஃபல்னவில் சேர்க்கக்கூடாது. அஃபலு சேர்க்கலாம், நஃபோடு சேர்க்கலாம் என்று நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி லா எஃபோலு இதே மாதிரி தான். இதில் என்ன செய்யலாம், லா எஃபாலன், லா எஃபாலுன், லா தஃபாலன் படர்க்க. மறுபடி லா தஃபாலன், லா தஃபாலுன், லா தஃபாலின் முன்னிலை. லா அஃபாலன், லா நஃபாலன். நான் உறுதியாக செய்ய மாட்டேன், நாங்கள் உறுதியாக செய்ய மாட்டோம், எதிர்மறைக்கு உள்ளது. இது போக படர்க்கை ஏவல் இருக்குல்ல, ஏவல் வினையை அவன் செய்ய வேண்டாம், அவன் செய்யக்கூடாது, அவள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல. இதுக்கு நம்ம எப்படி படிச்சிருந்தோம், கசர் வச்ச லாம போட்டு சொல்லுவோம். எல்ரிப் என்றால் லி எல்ரிப், அவன் அடிக்கட்டும். என்சுர் என்றால் லி என்சுர், அவன் உதவி செய்யட்டும். யுக்குரிமு என்றால் லி யுக்குரிம், அவன் மரியாதை செய்யட்டும். இந்த லீ சேர்ப்போம். லி யுக்குரிம், லி யுக்குரிமா, லி யுக்குரிமோ, லி துக்குரிம், லி துக்குரிமா, லி யுக்குரிம்ன. இந்த 6 தான் படர்க்கை ஏவல். லி எல்ரிப், லி எல்ரிபா, லி எல்ரிபு, லி தல்லரிப், லி தல்லரிபா, லி எல்ரிபுன. லி எஃப்அல், லி எஃப்அலா, லி எஃப்அலு, லி தஃப்அல், லி தஃப்அலா, லி எஃப்அல்ன. இதுதான் அந்த 6 படர்க்கை சொல். இதில் இந்த சுக்குன் சேர்க்கறது எங்கே சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே உள்ளதை வச்சு பார்த்தாலும் நீ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், டிஸ்பிளேயில் லி எஃப்அல்னு இருக்குது. எது லி எஃப்அல், ஆண்பால் ஒருமை, அவன் செய்யட்டும். இதில் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த நூனை சேர்க்கலாம். லி எஃப்அலன், லி எஃப்அல் என்பதில் நூனை சேர்க்குறோம். அந்த 2 சுக்குன் வர்றதுக்காக லாமு ஃபத்தை வச்சு விட்ருவாங்க ஒருமைக்கு. லி எஃப்அலன், அவன் செய்யட்டும். மேலே உள்ளது நூனு சேர்க்காதது, இது கீழே உள்ளது நூனு சேர்த்தது. லி எஃப்அல் என்பதை எப்படி சொல்லணும், லி எஃப்அலன் என்று சொல்லணும். லி எஃப்அலா என்று இருக்கிறது, அப்போ லி எஃப்அலான் என்று வரும். இது வராது, சொல்லக்கூடாது. ஒருமையில் மட்டும்தான் சொல்லணும். பன்மையில் லி எஃப்அலூன் இருக்கிறது, லி எஃப்அலூன் என்று வரும். 2 சுக்குனுக்கு வாவை போய்க்கிற வேண்டியது, லி எஃப்அலுன். அப்போ லி எஃப்அலன், லி எஃப் 3க்கு பதிலாக 2 தான் வரும். லி எஃப்அலன், லி எஃப்அலுன். லி எஃப்அலன் உறுதியாக அவன் செய்யட்டும், லி எஃப்அலுன் உறுதியாக அவர்கள் செய்யட்டும். அதுக்கப்புறம் பெண்பாலில் வருது லி தஃபால். லி தஃபால் என்ன செய்யலாம், லி தஃப்அலன் அவள் உறுதியாக செய்யட்டும். லி தஃபாலான் வராது, லி எஃப்அல் நான் வராது. 3 தான் மொத்தமே. படற்கையில் 6 இருக்குது. 6ல் 3ல் தான் இந்த இன்னும் சேர்க்கலாம். எப்படி, லி எஃப்அலன், லி எஃப்அலுன், லி தஃபாலன், அவ்வளவுதான். லி எஃப்அலன்கிறது இல்லை எஃப்அல் உள்ளது. லி எஃப்அலா அதில் சேர்க்கக்கூடாது. லி எஃப்அலு சேர்க்கலாம், நூன் நுண்டாக்கி லி எஃப்அலுன். அதுக்கப்புறம் லி தஃபால், லி தஃபாலன் சேர்க்கலாம். லி தஃபாலா சேர்க்கக்கூடாது, லி எஃப்அல்னு சேர்க்கக்கூடாது. இருமையிலையும் சுருக்கமாக போனால் இருமையிலையும் பெண்பால் பண்மையிலையும் சேர்க்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இருமையில் சேர்க்கக்கூடாது, பெண்பால் பன்மையில் சேர்க்கக்கூடாது. ஒருமையில் சேர்க்கலாம், ஆண்பால் பன்மையில் சேர்க்கலாம். இதான் சுருக்கமாக மனசில் வச்சுக்கிறது. அப்போ கத்தலா எக்துலு, அதில் எப்படி சொல்லுவீங்க, லி எக்துல் வரும். லி எக்துலன், லி எக்குத்துலன், லி தக்குத்துலன். படர்க்க முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். படற்கையில் லி எக்குத்துலன் அவன் உறுதியாக கொள்ளட்டும், லி எக்துலுன் அவர்கள் கொள்ளட்டும், லி தகுத்துலன் அவள் கொள்ளட்டும்
இவ்வளோதான், 3 தான் வரும். எது வராது? இருமையும் வராது, பெண்பால் பன்மையும் வராது. இருமை 2, பெண்பால் பன்மை 3 வராது. எது வரும்? ஒருமை 2, ஆண்பால் பன்மை 1, 3 வரும். அப்போ படற்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் என்ன வராது? அதில் எல்லாம் வராது, 3 தான் வரும், 6க்கு வராது. அதே முன்னிலை இருக்குது, இஃப் அல் இருக்குது. இதுக்கெல்லாம் அந்த லாம்பு சேர்க்க தேவையில்லை. இஃப் அல் இதில் என்ன செய்யணும்? இஃப் அலன். இஃப் அல்னா நீ செய். இஃப் அலன் உறுதியாக நீ செய். உன்சுர்னா உதவி செய். உன்சுரன் கண்டிப்பாக உதவி செய். இல்தரிப்புனா அடி. இல்தரிபன் கண்டிப்பாக அடி. இப்படிங்கிற என்ன சரி. இன்தலிக் நட. இன்தலி கண் கண்டிப்பாக நட. எஹ்தமிழ் சுமந்துகொள். அப்போ எஹ்தமிழன் கட்டாயமாக சுமந்துகள். அப்போ இஃப் அல் என்பதுக்கு பின்னாடி நூனை சேர்த்துட்டு அந்த லாமுக்கு ஃபத்தஹ் செய்யணும். இஃப் அல் இஃப் அலன். உன்சுர் உன்சுரன். இல்தரிப் இல்தரிபன். அப்போ என்ன வரும்னா நீ உறுதியாக செய்யன்னு வந்துடும். அப்போ இஃப் அல் இஃப் அலன் ஒருமை. இஃப் அலா இஃப் அலான் சொல்லக்கூடாது. இஃப் அலு இஃப் அலுன் நூன் என்று வரும். நூன் இது சொல்லலாம். அப்போ இந்த முன்னிலையில் ஆண்பாலுக்குள்ள சொல்லு 3, அதில் ஒருமையிலையும் சேர்க்கலாம், பன்மையிலையும் சேர்க்கலாம். இஃபாலன் இஃபாலுன் அவ்வளோதான். இஃபாலன் கண்டிப்பாக நீ செய்ய. இஃபாலுன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செய்யுங்க. இஃபாலான் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் முன்னிலை இஃபலீன்ட்டு வருமா? இஃபலின் அவ்வளோதான். மற்ற ரெண்டும் கிடையாது. இஃபலான் கிடையாது, இஃபல்னான் கிடையாது. அப்போ முன்னிலையில் வந்தால் 3 தான், அதுலேயும் 3 தான். இஃபாலன் இஃபாலுன் இஃபாலின். இஃபாலன் கண்டிப்பாக நீ செய்ய, ஆம்பளையை பார்த்து சொல்கிறது. இஃபாலுன் நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள், ஆம்பளையை பார்த்து சொல்கிறது. இஃபாலின் பொம்பளையை பார்த்து நீ செய்யன்னு சொல்வது. அப்போ இந்த இதில் 3 தான் வரும். படற்கையில் ஒரு 3, தண்ணியில் முன்னிலையில் 3. விளக்கு ஏவல் வினை தண்ணிலைக்கு வராதுல்ல, தண்ணிலைக்கு வராது. மொத்தம் 6 தான். அப்போ படற்கையில் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும்? லி எஃபாலன் லி எஃபாலுன் லி தஃபாலன். இது 3 படற்க. மறுபடி லி தஃபாலன் லி தஃபாலுன் லி தஃபாலின். இது முன்னிலை. அப்புறம் அவ்வளோதான் படற்கை. அவ்வளோதானே படற்கை யோலில் சொல்கிறதா இருந்தால் அவ்வளோ. படற்கையில் 3 தானே வரும். லி எஃபாலன் லி எஃபாலுன் லி தஃபாலன் அவ்வளோதான். முன்னிலைக்கு சொல்வதாக இருந்தால் இஃபாலன் இஃபாலுன் இஃபாலின். எந்த வார்த்தை வேணாலும் சொல்லிக்கிறங்க. இஸ்தக்கிரமன்னு வச்சுக்கிறோம், 6 எழுத்து வச்சுக்கிறங்க. இஸ்தக்கிரமன்னா எஸ்தக்ரிமு. ஏவல் இஸ்தக்ரிம். இஸ்தக்ரிமில் என்ன செய்யணும்? இஸ்தக்ரிமன் இஸ்தக்ரிமுன் இஸ்தக்ரிமின். இஸ்தக்ரிமன் ஆண்பால் ஒருமை. இஸ்தக்ரிமுன் ஆண்பால் பன்மை. இஸ்தக்ரிமின் பெண்பால் ஒருமை. அப்போ முன்னிலையில் 3 தான் வரும், படற்கையிலே 3 தான் வரும். மற்ற இருமையும் பெண்பால் பன்மையும் வராது. இது ஒன்றாச்சா. அதுக்கடுத்து விளக்கல் இருக்குது. விளக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த நூனை சேர்க்குறோம்ல, விளக்கலும் வருங்கால எதிர்மறையும் ஒரே மாதிரியாக இருக்கும். விளக்கல் எப்படி இருக்குதோ அப்படி தான் வருங்கால எதிர்மறையும் இருக்கும். உதாரணமாக லா எஃப் அலு வருங்காலம், அதில் என்ன சேர்க்குவீங்க? நூனை சேர்த்தா லா எஃப் அலன். லா எஃப் அல்ங்கிறது விளக்கல், அதுவும் லா எஃப் அலன் தான். இந்த முதல் எழுத்து லா எஃப் அலு, லா எஃப் லூண்டு வரும்ல, லூண்டு வந்தால் வருங்காலம் செய்ய மாட்டான். லா எஃப் அல் அவன் செய்யக்கூடாது விளக்கல். அப்போ லா எஃப் அலு அவன் செய்ய மாட்டான், லா எஃப் அல் அவன் செய்யக்கூடாது. அப்போ இதுக்கு சுக்கூனு, அதுக்கு லம்மு வரும். லா என் சுரு உதவி செய்ய மாட்டான், லா என் சுர் அவன் உதவி செய்யக்கூடாது என்று கட்டளை. ஆனால் அந்த நூனை சேர்க்கும்போது 2 ஒரே மாதிரியாக வந்துடுது. லா எஃப் அலு என்று இருந்தாலும் லா எஃப் அலன், லா எஃப் அல் என்று இருந்தாலும் லா எஃப் அலன். இந்த லா எஃப் அலன் இருக்குல்ல, இந்த லா எஃப் அலன்கிறது இந்த லா எஃப் அல் என்று ஒருமை இருக்குல்ல, அதில் தான் அந்த நூனை சேர்க்குறோம். லா எஃப் அலன். சரி, இந்த லா எஃப் லூன் இருக்குன்னு வைங்க, லூன்னா வருங்காலம் எதிர்மறை, அதுலேயும் இப்படி தான் சேர்க்கணும் லா எஃப் அலன். அப்போ விளக்கலும் சரி, வருங்கால வினைகளை எதிர்மறையும் சரி ஒரே மாதிரியாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. நம்ம அந்த இடத்தை வைத்து தான் இது வருங்கால வினையாக வந்திருக்குது,
இது விளக்கல் வினையாக வந்திருக்குன்னு புரிஞ்சு கொள்ளணும். லாயஃபாலன் என்ற அர்த்தம் கேட்டால் ரெண்டு அர்த்தம் சொல்லணும். லாயஃபாலன் நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான், லாயஃபாலன் நிச்சயமாக அவன் செய்யக்கூடாது. அதாவது எதிர்மறைக்கு அந்த அந்த சொல்லு தான் இந்த நூனு சேர்க்கும்போது விளக்கல் கூடாதுங்கிறதுக்கு அந்த சொல்லு தான். அதே மாதிரி லாயஃபாலா லாயஃபாலான்னு சொல்லக்கூடாது. லாயஃபாலு லாயஃபாலுன், லாயஃபாலுன் என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்குது. அவர்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டார்கள், அது வருங்காலத்தில் உள்ளது. லாயஃபாலூனன்னு இருக்கும்ல, லாயஃபாலூனன்னு இருந்தாலும் லாயஃபாலுன் தான், லாயஃபாலு என்று இருந்தாலும் லாயஃபாலுன் தான், ரெண்டு ஒன்று தான். இது லாயஃபாலூன் இருக்குது, இந்த லூண்டு இருக்கும் பொழுதும் லாயஃபாலுன் என்று சொல்லுவோம். லாயஃபாலூனன்னு இருக்கும்ல வருங்காலத்தில், அதனை எப்படி சொல்லுவோம்னா லாயஃபாலுன் தான் சொல்லுவோம். அப்போ இந்த லாயஃபாலுன் ரெண்டு சொல்லுக்கு வருது. எந்த ரெண்டு சொல்லு? லாயஃபாலூனன்றாலும் லாயஃபாலுன், லாயஃபாலு என்று இருந்தாலும் லாயஃபாலுன். அப்போ இது என்னவா இருக்கு? வருங்கால எதிர்மறையாகவும் இருக்கிறது, விளக்கலாகவும் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் செய்யணும். லாயஃபாலுன் கண்டிப்பாக அவர்கள் செய்ய மாட்டார்கள், கண்டிப்பாக அவர்கள் செய்யக்கூடாது. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு ஒரு வசனத்தை வச்சா கரெக்டாக சொல்லிடலாம். இது விளக்கலாக வந்திருக்குது, இது வருங்கால எதிர்மறையாக வந்திருக்குன்னு சொல்லிடலாம். பொதுவாக தனித்து இந்த சொல்ல கேட்டால் ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்குன்னு சொல்லணும். அது மாதிரி லா தஃபால் நீ செய்ய, அவள் செய்யக்கூடாது. லா தஃபாலன் நிச்சயமாக அவள் செய்யக்கூடாது, அவள் செய்ய மாட்டாளுக்கு இந்த சொல்லுதான். அப்போ லாயஃபாலன் லாயஃபாலுன் லா தஃபாலன் வருங்காலத்தில் சொன்னார். அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது படற்கையில் உள்ள விளக்கல், முன்னிலை விளக்கல் என்ன? லா தஃபால் லா தஃஅல் லா தஃஅலன், நீ செய்யாதே, உறுதியாக நீ செய்யாதே. லா தஃஅல் என்றால் நீ செய்யாதே, லா தஃஅலன் என்றால் கண்டிப்பாக நீ செய்யாதே. அப்புறம் லா தஃஅலான் வராது, லா தஃஅலுன் கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீர்கள். அதே நேரத்தில் செய்ய மாட்டீர்களுங்கிறது வருது. லா தஃஅலுன் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டீர்கள், லா தஃஅலுன் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது வரும். அப்புறம் லா தஃஅலீன் இருக்கும்ல, லா தஃஅலின்னு வந்துடும். லா தஃஅலீன்னு வந்தாலும் லா தஃஅலின் தான். லா தஃஅலீன் நூன் இல்லாமல் வருத, அப்படி வந்தாலும் லா தஃஅலின் தான். அப்போ இந்த நூன் இல்லாமல் சேர்க்கும் பொழுது வருங்காலத்திற்கும் விளக்கலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. லா யஃஅலு லா யஃஅலானி லா யஃஅலுன வருங்காலம், லா யஃஅல் லா யஃஅலா லா யஃஅலு விளக்கல், லா தஃஅலு லா தஃஅலானி லா யஃஅல்ன இது வருங்காலம், லா தஃஅல் லா தஃஅலா லா யஃஅல்ன இது விளக்கல், லா தஃஅலீன லா தஃஅலானி லா தஃஅலு லா யஃஅல்ன இது லீனன்னு வந்தான வருங்காலம், லா தஃஅலி லா தஃஅலா லா தஃஅல்ன விளக்கல். அப்போ நூனு சேர்க்காம சொல்லும் பொழுது விளக்கலும் வருங்காலத்தில் எதிர்மறை மாட்டான் என்று இருக்கல, அதுவும் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த நூனை சேர்க்கும் பொழுது மட்டும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வருங்காலத்தில் செய்ய மாட்டான்ங்கிறமே அதுக்கும் இதுதான், செய்யக்கூடாது அதுக்கும் விளக்கலுக்கும் அதுதான். அப்போ எப்படி வர 12 வார்த்தைக்கு சொல்வதாக இருந்தால் மொத்தம் எத்தனை? இதில் 6 அதில் 6 12. தன்னிலைக்கு வராதுல விளக்கல், நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட முடியாது. அப்போ தன்னிலையில் கிடையாது, படற்கை முன்னிலை தான் வருது. அப்போ எப்படி வரும்? லா யஃஅலன் லா யஃஅலுன் லா தஃஅலன் இது 3 படற்கை. அப்புறம் லா தஃஅலன் லா தஃஅலுன் லா தஃஅலின் இது 3 முன்னிலை. அப்போ இந்த சுக்குன் வச்ச நூனை சேர்ப்பது ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக சேர்ப்பார்கள். அப்படி சேர்க்கும் பொழுது எல்லா சொற்களையும் சேர்க்க மாட்டார்கள். இதை என்ன செய்யணும்? நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் இப்படி இது குழப்பமில்லாமல் நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் இப்படி வச்சுக்கிறங்க. சுக்கூன் வச்ச நூனை இருமையில் சேர்க்கக்கூடாது, சரியா? பெண்பால் பொண்ணுன்னு முடிவு வச்சிட்டான். இப்படி போட்டு சுற்றிக்கிட்டு வராமல் நீங்கள் செய்யணும், இருமையில் சேர்க்கக்கூடாது, பெண்பால் பன்மையில் சேர்க்கக்கூடாது. இப்போ என்சுரு என்சுராணி என்சுருனா தன்சுர் தன்சுராணி என்சுர்னு இருக்குது. இதில் என்சுரு சேர்க்கலாம் ஒருமை. எப்படி சேர்க்குவீங்க? வெறும் என்சுருல இல்லை என்சு ரன், என்சுராணி இருமையில் சேர்க்கக்கூடாது, விட்டுருங்க. என்சுருன இல்லை என்சுருன் பன்மையில் சேர்க்கணும். மறுபடியும் தன்சுரு, அப்போ இல்லை தன்சுரன் சேர்க்கலாம்.
தன்சுராணி சேர்க்கக்கூடாது இருமை. என்சுர்னா பெண்பால் பன்மை சேர்க்கக்கூடாது. மறுபடியும் இல்லை தன்சுரு இல்லை தன்சுரன், தன்சுராணி சேர்க்கக்கூடாது. தன்சுருன இல்லை தன்சுருன் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் தன்சுரீன இல்லை தன்சுரின் சேர்க்கலாம். இல்லை தன்சுராணி சேர்க்கக்கூடாது. இல்லை தன்சுர்னானி சேர்க்கக்கூடாது. நான் சேர்க்கக்கூடாது. அப்போ இது அவ்வளோதான். மொத்தமே என்னென்னு கேட்டால், இருமையில் சேர்த்து இந்த சுக்குன் வச்ச நூனை இருமைகள்லையும் சேர்க்காதீங்க. பெண்பால் பன்மை எஃபால்ன தஃபால்ன, என்சுர்ன தன்சுர்ன, எஸ்தக்ரிம்ன தஸ்தக்ரிம்ன, யகுத்தமிழ்ன தகுத்தமிழ்ன, இந்த மாதிரி வரக்கூடிய பன்மைகள்லையும் சேர்த்துடக்கூடாது. எப்போ எங்கெல்லாம் சேர்க்கலாம்? எல்லா ஒருமையிலையும் சேர்க்கலாம், ஆண்பால் பன்மையில் சேர்க்கலாம், தன்னிலையில் சேர்க்கலாம். அவ்வளோதான். 4 ஒருமை சேர்க்கலாம், 2 ஆண்பால் பன்மை எஃபாலுன தஃபாலுன சேர்க்கலாம், அஃபாலு நஃபாலு சேர்க்கலாம். அப்போ சேர்க்கறது எதுன்னு கேட்டால், ஒருமை, ஆண்பால் பன்மை, தன்னிலையில் உள்ள 2 இவ்வளோலையும் சேர்க்கலாம். இது 4, ஒரு 6, 8 வருங்கால வினையில் 8 இடத்தில் சேர்க்கலாம், 6 இடத்தில் சேர்க்கக்கூடாது. அப்படி வந்துடும். ஏவல் வினை எடுத்துக்கிட்டிங்கன்னா, படற்கை ஏவலில் 3ல் சேர்க்கலாம், 3ல் சேர்க்கக்கூடாது. முன்னிலை ஏவலில் 3ல் சேர்க்கலாம், 3ல் சேர்க்கக்கூடாது. விலக்கல் வினையில் 4 ஒருமையில் சேர்க்கலாம், 6ல் சேர்க்கலாம், 6ல் சேர்க்கக்கூடாது விலக்கல் வினையில். ஏன்னா தண்ணியில் வராதுல்ல. இப்படிங்கிறத என்ன செய்யணும்? இந்த சுக்குன் வச்ச நூனுடைய சட்டம் இப்படி தான். இது எதுக்கு சேர்ப்பாங்கன்னா, உறுதிப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி இதை சேர்ப்பார்கள். இது விளங்கிட்டோமா? இதெல்லாம் என்னன்னு கேட்டால், சுக்கூன் வச்ச நூனுடைய சட்டத்தை பார்த்துருக்கணும். ஃபஅலவில் சேர்க்கக்கூடாது. நல்லா விளங்கிக்கணும். ஃபஅலங்கிற சென்ற காலத்தில் சேர்க்கக்கூடாது. எது சேர்க்கணும்? எஃபால் கூட சேர்க்கலாம். எஃபாலு ல எஃபாலன், ல எஃபாலுன், ல தஃபாலன், ல தஃபாலன், ல தஃபாலுன், ல தஃபாலின், ல அஃபாலன், ல நஃபாலன். இது என்ன செய்யணும்? கொஞ்சம் சர்ஃப் மாதிரி செஞ்சு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயமாச்சா? அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ சத்து வச்ச நூனு, சத்து வச்ச நூனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துலேயும் சேர்க்கலாம். 2 சுக்குங்கிற பஞ்சாயத்து இதில் வந்தாலும் அந்த சத்து செய்யப்பட்ட எழுத்துன்னு வந்துடுதுல, அதனால அந்த 2 சுக்குங்கிற பஞ்சாயத்துலாம் வராது. சத்து செய்யப்பட்ட நூனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் சேர்க்கலாம். அதை என்ன செய்யணும்னு கேட்டால், இப்படி ஏதாவது உதாரணம் பாருங்களேன். எஜ்லிஸுன்னு இருக்குது. எஜ்லிஸுங்கிறது ஜலசன்னா உட்கார்ந்தான், அதில் சேர்க்கக்கூடாது சென்ற காலத்தில். எஜ்லிஸு வருங்காலம் உட்காருவான். இதை நீங்கள் சத்து செஞ்ச நூனை சேர்ப்பதாக இருந்தால், முதல்ல ஃபத்தக வச்சலாமல் ஆரம்பத்தில் வைக்கணும். இல்லை அதில் வச்ச மாதிரி வச்சுட்டு, ல எஜ்லி சன்ன, எஜ்லிஸு உட்காருவான், ல எஜ்லி சன்ன உறுதியாக உட்காருவான், அமர்வான், அப்படி வந்துடும். இருமை எப்படி? இந்த மேலே உள்ளது நூனு சேர்க்காது, கீழே சிவப்பு கலராக கொடுத்துருக்கிறது நூனு சேர்த்தது. எஜ்லி சாணி, எஜ்லிஸுக்கு இருமை எஜ்லி சாணி. இதில் இப்போ நூனை சேர்க்க வேண்டியிருக்கு. எஜ்லி சாணின்னு கூட லாம சேர்த்துக்கணும். இல்லை எஜ்லி சாணி, இல்லை எஜ்லி சாணின்னு வருது. இப்போ என்னாச்சு? அந்த இருவரும் நிச்சயம் உட்காருவார்கள். இருமையெல்லாம் இது வரும். இங்கேயும் 2 சுக்குன்னு வரத்தான் செய்யுது. எஜ்லி சாணின்னு சொல்லும் பொழுது அலிஃபில் ஒரு சுக்குன்னு, நூனில் ஒரு சுக்குன் இருக்குது. ஆனால் சத்து செஞ்ச எழுத்தாக இருந்தால் இது பஞ்சாயத்து கிடையாது. அதுலேயே 2 வரலன்னு கேட்டால், சத்து இல்லாத நூன் இன்னது, இது இன்னி. எஜ்லி சான் என்று சொன்னால் அது சத்து செய்யாத நூன் வருது. அங்கே தான் 2 சுக்குங்கிற சட்டத்துக்கு மாற்றம் வரும், இங்கே வராது. அப்போ எஜ்லிஸு என்பதில், எஜ்லிஸுங்கிற உதாரணத்துக்கு தான். அது என்சுருவாக இருக்கலாம், எஃப்அலுவாக இருக்கலாம், எந்திரிபுவாக இருக்கலாம், எக்துருவாக இருக்கலாம், 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துடைய வருங்காலம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ எஜ்லிஸு என்பதில் சொல்வதாக இருந்தால், ல எஜ்லி சன்ன, ல எஜ்லி சு என்பது சாண்டு ஆயிடணும். ல எஜ்லி சன்ன. இருமை ல எஜ்லி சாணி, சாணின்ற கூடாது, அழுத்தி சொல்லணும். ல எஜ்லி சாணி, சாணின்னா அந்த இருவரும் உறுதியாக உட்காருவார்கள். அப்புறம் எஜ்லி சூன, இதில் எஜ்லி சூன்னு வரணும். சட்டப்படி வரலாம் தான். இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நூனுக்கு பாவ நிற்கினாங்கல்ல, சுக்குன்னு வச்ச நூனில்
சூன் என்பது சுண்டு. அதை அதுக்கு ஒத்து வர்றதுக்காக வேண்டி வாவை நீக்கிடுறாங்க. நீக்கினாலும் அந்த சூ வர்றதுனால ஜம்முன்னு காட்டிடும். ச வந்தால் ஒருமை, சூ வந்தால் பன்மை. அந்த ஒரு பன்மையை காட்டுறது தான் வாவு. அந்த வாவு இல்லாட்டாலும் இல்லை எஜிலி சுண்ண, அந்த சூண்டு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இது பன்மை. இல்லை எஜிலி சன்ன ஒத்தம் உட்காருவான். இல்லை எஜிலி சுண்ண கண்டிப்பாக பல ஆண்கள் அமர்வார்கள், உட்காருவார்கள். இது எஜிலிசானி 3 சொல்லுக்குள்ளது. எஜிலிசு இல்லை எஜிலிசன்ன, எஜிலிசானி இல்லை எஜிலிசானி, எஜிலிசூன இல்லை எஜிலிசுன்ன. இது 3 என்னது? வருங்காலத்தில் ஆண்பாலில் படற்கை. அதுக்கப்புறம் பெண்பால் தஜ்லிசு, அவள் உட்காருவாள். இல்லை தஜ்லி சன்ன, தஜ்லி சூண்டு தான் இருக்கேன், இதை சாந்து ஆக்கிருன்னு. இல்லை தஜ்லிசு என்றால் இல்லை தஜ்லி சன்னல்ல சேர்க்கணும் கண்டிப்பாக. இல்லை தஜ்லி சன்ன, உறுதியாக அவள் உட்காருவாள். இல்லை தவுக்குள் அன்ன, உறுதியாக சாப்பிடுவாள். இல்லை தஷ்ரி பண்ண, உறுதியாக குடிப்பாள். அது மாதிரி இல்லை தஸ்ஜுதன்ன, உறுதியாக சஜிதா செய்வாள். இல்லை தக்கர அன்ன, உறுதியாக ஓதுவாள். இப்படி. அப்போ தஜ்லிசு என்றால் இல்லை தஜ்லி சன்ன, இது ஒருமை. தஜ்லி சாணி இருக்குல்ல, அதில் என்ன செய்யணும்? இல்லை தஜ்லி சாணி, அந்த 2 பெண்களும் உட்காருவார்கள். எஜிலிசன் இருக்குல்ல, இதில் என்ன செய்யணும்டா எஜிலிசு நன்னு வரணும். நன்னண்டா 3 வருது. எஜிலிசன் இருக்கும்போது அதில் இன்னொரு 3 சேர்த்திங்கன்னா இல்லை எஜிலிசு நன்ன, நான் ஒன்று இன்னொன்னா ஒன்று நானாக வருது. இந்த 3 வருவது வந்து அவங்களுக்கு ஒரு அருவருப்பாக தெரியுது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா நடுவில் அழிவை கோத்து விட்றாங்க. இல்லை எஜிலிசு நான்னு மாற்றிடுவாங்க. அப்போ இல்லை எஜிலிசுனா என்பதற்கு என்ன செய்யக்கூடாது? எஜிலிசு நன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை எஜிலிசு நான்னி, அந்த பல பெண்களும் உட்கார்வார்கள். அப்போ அந்த 6ஐயும் சொல்வதாக இருந்தால் இல்லை எஜிலி சன்ன, இல்லை எஜிலி சாணி, இல்லை எஜிலி சுண்ண, இல்லை தஜிலி சன்ன, இல்லை தஜிலி சாணி, இல்லை எஜிலிசு நான்னி. இது 6ம் படற்கை. முதல் 3 ஆண்பால், இந்த 3 பெண்பால். அதுக்கப்புறம் முன்னிலை நீ தஜிலிஸ், நீ உட்காருவாய். இல்லை தஜிலி சன்ன, உறுதியாக நீ உட்காருவாய். இல்லை தஜிலி சான்னி, நீங்கள் இருவரும் உறுதியாக உட்காருவீர்கள். இல்லை தஜிலி சுண்ண, நீங்கள் எல்லோரும் உறுதியாக உட்காருவீர்கள். ஆண்பால். பெண்பாலில் தஜிலி சீனன் இருக்குல்ல, இல்லை தஜிலி சின்ன, சீனன் இருந்ததுனால இல்லை தஜிலி சின்ன, நீ கட்டாயமாக உட்காருவாய் பொம்பளை பார்த்து. இல்லை தஜிலி சான்னி, நீங்கள் 2 பேர் உட்காருவீர்கள். இல்லை தஜிலிசு நான்னி, எல்லோரும் நீங்கள் உட்காருவீர்கள். முன்னிலையில் பெண்பால். அதுக்கப்புறம் அஜிலிசு, நான் உட்காருவேன். இல்லை அஜிலி சன்ன, அஜிலிசுன்னா நான் உட்காருவேன். இல்லை அஜிலி சன்ன, உறுதியாக உட்காருவேன். நஜிலிசு, நாங்கள் உட்காருவோம். இல்லை நஜிலி சன்ன, உறுதியாக நாங்கள் உட்காருவோம். அப்போ இதில் என்ன செய்யறோம்னு கேட்டால், வருங்கால வினையில் சேர்க்கும் பொழுது 14 வருது. சுக்குன்னு வச்சது சேர்க்கும் பொழுது இருமை பெண்பால் பன்மை வரல, பாக்கி தான் வருது, 8 தான் வருது. இதில் என்ன செய்யும்னா இருமையும் வர, பெண்பால் பன்மைக்கு வரும், எதுவும் விடுபடாது. இந்த சத்து வச்ச நூன் வந்து அனைத்துலேயும் சேர்க்கலாம். அப்போ அனைத்தையும் சொல்வதாக இருந்தால் என்ன, இப்போ எஜிலிஸுக்கு பேர வேற ஒன்று வச்சு வேற ஒன்று கூட வச்சுக்கிடுவோம். என்ன வச்சுக்கலாம்? ஷரிப குடித்தான், யஷ்ரபு அப்படி சொல்லுங்க. யஷ்ரபு இல்லை யஷ்ர பண்ண, இல்லை யஷ்ர பான்னி, இல்லை யஷ்ர புண்ண, இல்லை தஷ்ர பண்ண, இல்லை தஷ்ர பான்னி, இல்லை யஷ்ரபு நான்னி. நான்னிங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் வரணும். நான்னின்னு யாபத்தில் வச்சுக்கிறங்க, சரியா? அப்புறம் இல்லை தஷ்ர பண்ண, இல்லை தஷ்ர பான்னி, இல்லை தஷ்ர புண்ண, இல்லை தஷ்ர பின்ன, இல்லை தஷ்ர பான்னி, இல்லை தஷ்ரபு நான்னி, இல்லை அஷ்ர பண்ண, இல்லை நஷ்ர பண்ண. இதே மாதிரி ஒரு 4 எழுத்துக்கு 5 எழுத்து 6 எழுத்து கூட வச்சுக்கிறீங்களேன். 6 எழுத்துக்கு வச்சுக்கிட்டா என்ன செய்யறோம்? இஸ்தக்கிரம இஸ்தஹசன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எஸ்தஹசினும் அதில் சேர்த்தோம்னா இல்லை இஸ்தஹசினுன்னு வருதுல்ல, எஸ்தஹசினும். அப்போ அதில் ஒரு நூன் உள்ளதாக இருக்குன்னா 2 நூன் சேர்ந்துருப்பேன். இல்லை எஸ்தஹசி நன்ன, நன்னண்டா அந்த நூன் ஒன்று இருந்ததுனால 3 நூன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. நூன் இல்லாத வார்த்தை போட்டுருவோம். எஸ்தக்ரிமும் லயஸ்தக்ரி மன்ன, லயஸ்தக்ரி மான்னி,
லயஸ்தக்ரி முன்ன லதஸ்தக்ரி மன்ன லதஸ்தக்ரி மான்னி லயஸ்தக்ரிம் நான்னி லதஸ்தக்ரி மன்ன லதஸ்தக்ரி மான்னி லதஸ்தக்ரி முன்ன லதஸ்தக்ரி மின்ன லதஸ்தக்ரி மான்னி லதஸ்தக்ரிம் நான்னி லஸ்தக்ரி மன்ன லநஸ்தக்ரி மன்ன தன்னிலை. அப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் வருங்கால வினையில் உடன்பாடில் சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரி சொல்லிடுவோம். இதுலையே இப்போ படற்கை செய்யப்பாட்டு வரும்ல, இது உட்காருவான், உதவி செய்வான், உதவி செய்யப்படுவான் வரும்ல, அதை எடுத்துக்குவோம். நசரன்னா உதவி செஞ்சான், என்சுர்னா உதவி செய்வான். என்சுரில் வர்ற மாதிரி யுன்சுருலையும் வரும். என்சுர்னா உதவி செய்வான், யுன்சுர் என்றால் உதவி செய்யப்படுவான். அவனுக்கு யாரும் உதவி செய்வாங்க. என்சுர்னா அவன் உதவி செய்வான், யுன்சுர் என்றால் உதவி செய்யப்படுவான். இதில் நூனை சேர்த்தீங்கன்னா ல யுன்சர் ரன்ன, நிச்சயமாக அவன் உதவி செய்யப்படுவான். இப்படி இது செயற்பாட்டு வினையில் சேர்க்கணும். முதல்ல செய்வினையில் சேர்த்தோம், எஃப்ஆலூவில் சேர்த்தோம், இப்போ யுஃபாலூவில் சேர்க்குறோம். சரியா? அதுக்குள்ள உதாரணம் பார்த்தீங்கன்னா யுன்சரு, யுன்சரு உதவி செய்யப்படுவான். ல யுன்சர் அண்ண, இதே மாதிரி தான், அந்த வடிவத்தை மாற்றாமல் அந்த கடைசியில் உள்ள சேஞ்சு மட்டும்தான். யுன்சரு உதவி செய்யப்படுவான், ல யுன்சர் அண்ண உறுதியாக அவன் உதவி செய்யப்படுவான். யுன்சராணி இருவர் உதவி செய்யப்படுவார்கள். ல யுன்சராணி கீழே உள்ளது நூன் சேர்த்தது. ல யுன்சராணி கண்டிப்பாக இருவர் உதவி செய்யப்படுவார்கள். யுன்சரூன பல ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள். ல யுன்சருன்ன உறுதியாக உதவி செய்யப்படுவார்கள். அது மாதிரி ல துன்சரு, துன்சரு உதவி செய்யப்படுவாள். ல துன்சரன்ன அவள் உதவி செய்யப்படுவாள். ல துன்சராணி இரு பெண்கள் உறுதியாக உதவி செய்யப்படுவார்கள். ல யுன்சர் நான்னி கண்டிப்பாக அந்த பெண்கள் உதவி செய்யப்படுவார்கள். அப்புறம் முன்னில துன்சரு நீ உதவி செய்யப்படுவாய். அப்போ ல துன்சர் ரன்ன நீ உதவி செய்யப்படுவாய். ல துன்சராணி நீங்கள் இருவர் உதவி செய்யப்படுவீர்கள். ல துன்சருன்ன நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவீர்கள். ல துன்சரீனவுக்கு துன்சரின்ன, ல துன்சரின்ன நீ உதவி செய்யப்படுவாய். ல துன்சராணி நீங்கள் இரு பெண்கள் உதவி செய்யப்படுவீர்கள். ல துன்சர் நான்னி பல பெண்கள் உறுதியாக உதவி செய்யப்படுவீர்கள். உன்சருல ல உன்சர் அண்ண உறுதியாக நான் உதவி செய்யப்படுவேன். நுண்சருல நுண்சரு நான் உறுதியாக உதவி செய்யப்படுவேன் அப்படின்னு சொல்லிடணும். சரியா? அது வந்து இந்த வந்துட்டான் பத்தாக போடல. இது வருங்கால வினைக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது வருங்கால வினையில் ஏவல் வினை, படற்கை ஏவல் வினை, விலக்கல் வினையிலலாம் எப்படி இந்த நூனை சேர்க்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.